வணக்கம், வெல்கம் மை டியர் சகோதரர்களே. நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? இன்னைக்கு நம்ம மலேசியாவுக்கு ஒரு ஜாப் அதை விஷயமா தான் பார்க்குறோம். நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வருது. இல்லை, இந்த மலேசியா வேர் ஹவுஸ் ஜாப் வந்து ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் சப்ளை பண்ணியிருந்தோம். அதே இடத்துல திருப்பி வந்திருக்கு. நல்ல ரிப்போர்ட்டு. அதனால் மலேசியா இந்த வேர் ஹவுஸ் ஜாப் போகிறவங்களுக்கு சேலரி, நல்லா சேலரி. நான் கொஞ்சம் டீட்டெயில் சொல்கிறேன், உங்களுக்கு பாருங்கள். இதுதான் அந்த கம்பெனி. நான் சும்மா ரஃபாக காட்டுறேன், உள்ளெல்லாம் காட்டலை. அது தனி வீடியோ இருக்குது, வேணா கேளுங்க, நான் அனுப்புகிறேன் உங்களுக்கு. ஓகே, ஜாப்பை பற்றி டீட்டெயில் வரேன். இதில் மேலே உள்ளது ஜென்ரல் ஒர்க்கரு, அதெல்லாம் விட்டுருங்க. ஜென்ரல் ஒர்க்கர் வேற கீழே உள்ளதை பாருங்கள். வேறு இதுக்கெல்லாம் சேலரி கம்மி. இதில் எந்த இது சேலரி அதிகமாக இருக்கோ அதை பாருங்கள். ஜென்ரல் ஒர்க்கர் ஃபேக்ட்ரி மேனுஃபேக்சரிங் இருக்குது, அதுக்கும் நல்ல சேலரி இருக்குது. அது இல்லாமல் வேர் ஹவுஸ், இப்போ நம்ம வேர் ஹவுஸ் எடுத்து பார்ப்போம். ஒரு 50 பேர் தேவைப்படுதுன்னு வைங்களேன், இல்லையா? நீங்கள் உங்களுக்கு எது சூட்டபிளோ அது நம்ம பண்ணலாம். ஓகே, 2400 வந்து வேர் ஹவுஸில் கிடைக்குது சேலரி. அதில் ஒரு 50 பேர் எடுக்கணும்னு வச்சுங்களேன். ஒரு 40-45 வயசுக்கு கீழே உள்ளவங்க யார் இருந்தாலும் சரி போகலாம். இது என்ன மொத்தத்தில் ஒரு 10 நாளில் அங்கே ரீச் ஆகிடலாம். ஓகே, இதுக்கு வந்து ஆன் அரைவல் விசான்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த கம்பெனியை அவங்க நம்மளை இன்வைட் பண்ணி அவங்களே கிளியரன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. சேம் விசிட் விசா போன மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அங்கேருந்து இங்கே எம்ப்ளாய்மெண்ட் விசா அடித்து வர்றதில்ல. கம்பெனிக்காரங்க அவங்களே இன்வைட் பண்ணி ஆன் ஏர்வேல இறக்கி அவங்களே கிளியர் பண்ணி கொண்டு போய் உடனே கொடுத்து, அதுக்கப்புறம் பெர்மிட் உள்ளே அப்ளை பண்ணி நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் அது 2 மாதம் ஆகிடும். பெர்மிட் வந்த பிறகு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுருவாங்க. அதுக்கு நம்ம கேரண்டி. இது நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஜாப். ஏன்னா மலேசியா பற்றி அப்படி இப்படி நீங்கள் கேள்விப்படலாம், எல்லாமே அப்படி கிடையாது, இல்லையா? இதெல்லாம் கார்பரேட் பெரிய பெரிய கம்பெனிஸ். அவங்க வந்து அவங்க எம்ப்ளாயி இப்போ 3 வருஷம் கான்ட்ராக்டாக கண்டினியூ பண்ணி கொண்டு போவாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி சேஃப்டி தான் வச்சுருப்பாங்க. சும்மா டெம்பரரி ஒர்க்கை வச்சுட்டா வெளியே அனுப்பிட்டு டெய்லி 10-50 உள்ளே கொண்டு வரது இல்லையே, வெளியே கொண்டு வருது, அது சரி இல்லையா? அதனால் இந்த ஜாப்புக்கு 3 இயர்ஸ் கான்ட்ராக்டில் தான் போகிறோம். யாராவது விருப்பப்பட்டவங்க தாராளமாக கால் பண்ணுங்கள். நான் இதுக்குள்ளே வீடியோஸ் வேணால் அட்டாச் பண்ணுறேன், லேசாக பாருங்கள். ஓகே.